வணக்கம் சொந்தங்களே, வடிவமைப்போம் வருங்காலத்தை வாழ்வோம். 120 வயது வரை நெல்லிக்காய் டானிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். லாங் வீடியோ வேணும் அப்படின்னா அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நெல்லிக்காயை வாஷ் பண்ணி எடுத்துட்டு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் 3 இன்க்ரீடியன்ட் தான் நான் எடுத்திருக்கேங்க. கூடவே நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூடவே அரிஸ்டம் கிட்டு கிடைக்குங்க, அது கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. அடுக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறனால ஜார் வந்து கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க. சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. கையிலையுமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. நெல்லிக்காயிலுமே ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய்களை நல்லா நெருக்கமாக அடுக்குங்க. ஒரு லேயர் நெல்லிக்காய், ஒரு லேயர் நாட்டு சர்க்கரை, அடுத்து ஒரு லேயர் நெல்லிக்காய், ஒரு லேயர் நாட்டு சர்க்கரை. இதுதான் அடுக்கக்கூடிய ப்ரொசீஜருங்க. ஒரு 4 லேயருக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காயை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விடணுங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன லேயர் தான் அடுக்கிறேன் அப்படிங்கிறனால டோட்டலாக லாஸ்ட்டில் வந்து அதை அப்படியே தூவி விட்டுட்டேங்க. தூவி முடித்ததுக்கப்புறம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கருப்பு துணி போட்டு கட்டிங்க ஒரு இருட்டான இடத்துல வச்சிடணும். 10 டேஸ்க்கு அப்புறம் இதை எடுத்துட்டுங்க ஒரு குச்சியோ அல்லது வந்து நல்லா சுத்தமான கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி அதே இடத்துல வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் மட்டும் 10 டேஸ் ஒன்ஸ் வெளியில் எடுத்து மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டு மறுபடியும் அங்கேயே வச்சுருங்க. 45 டேஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து ஃபில்டர் பண்ணிட்டோம்னா இதில் இருக்க நெல்லிக்காய் தனியாக வந்துருங்க. அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே நாட்டு சர்க்கரை கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு டானிக் மாதிரி கிடைக்குங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 இயர் வரைக்குமே யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.